கட்டி மிசம் முறுக்கி விட்டு நடக்கும் காலம் வந்தாச்சு. அடிமாட கட்டந்தது அந்த காலம், நாங்க அடங்க மறுப்பது இந்த காலம். தமிழ் சேரிகள் நிமிர்ந்தது யாது காலம், நம்ம நந்துருவா வந்த காலம். கையா கட்டி நம்ம பாட போட்டு புரிஞ்சு எல்லாம் தம்பி அந்த காலம். கையா கட்டி நம்ம பாட போட்டு புரிஞ்சு எல்லாம் தம்பி அந்த காலம். புதுவத்தோட கட்டி பேட்டி மருந்து கட்டி மீச முதுகி வென்று நடப்பதுங்க காலம். கையா கட்டி நம்ம பாட போட்டு புரிஞ்சு எல்லாம் தம்பி அந்த காலம். புதுவத்தோட கட்டி பேட்டி மருந்து கட்டி மீச முதுகி வென்று நடப்பதுங்க காலம். அடிமையா கட்டது அந்த காலம், நாங்க மறுப்பது இந்த காலம். அடிமட கட்டது அந்த காலம், நாங்க அடங்க மறுப்பது இந்த காலம். ஏதிகள் முருகது யாரு காலம், ஏதிகள் முருகது யாரு காலம், சீரோ இருக்க காலம். மதுரகிரமி சமகிரமதி Di
தேவிகள் குருமாகி சக்கா போலீஸ் புடிச்சு பார்த்து
கொஞ்சம் அமைதி காத்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். தாய் தமிழ் காத்த போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள். அடங்க மறுப்போம், அத்து வீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். அடங்க மறுப்போம், அத்து வீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். தலை நிமிரச் சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும். தலை நிமிரச் சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும். வேறறுப்போம், வேறறுப்போம், சாதியத்தை வேறறுப்போம், சனாதனத்தை வேறறுப்போம். வென்றெடுப்போம், 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 வென்றெடுப்போம். ஜனநாயகத்தை வென்றெடுப்போம், வென்றெடுப்போம், வென்றெடுப்போம். சமத்துவத்தை வென்றெடுப்போம். உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரில் உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். சமத்துவத்தை வென்றெடுக்க உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, இந்த லாரி மேல நிக்கிறவங்க தயவுசெய்து ப்ளீஸ் வணிகரணியை தவிர மற்ற எல்லாரும் வணிகரணி மாநில பொறுப்பாளர்கள் நான் கீழே இறங்கி போயிடுவேன். இறங்குங்க, இறங்குங்க. தம்பி சட்டம் பண்ண கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. நீங்க எல்லாம் சிறுத்தை தானே, சிறுத்தை தானே. உட்காருங்க, 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 உட்காருங்க. நீங்க கீழே உட்காருங்க. உங்க பின்னால் நடக்காது. டேய், பூவை யாரை வீசுறேன்? பூவை வீசாங்கன்னா செவில ஆரம்பிங்க. கீழே உட்காரு, கீழே உட்காரு, கீழே உட்காரு, கீழே உட்காருப்பா, கீழே உட்காருங்க. நீ உட்கார்ந்தா நான் பேச முடியும். கீழே உட்காருங்க. நேரி ஒழுங்கு நீங்க உட்கார்ந்தாதான் நான் பேச. உட்காருங்க. உங்களுக்கு பின்னால நாற்காலி போட்டு உட்கார்ந்து ஒரு இடைவெளி இருக்காங்க. உட்காரியா? உட்காரு, ப்ளீஸ். இன்று வணிகர் நாள், தேர்தல்
அங்கீகாரம் மே 5 தம்பி எல்லாரும் உட்கார்றாங்க. நீங்க மட்டும் தான் பண்ணாங்க. கீழே உட்காருங்க. கீழே மணி 8 ஆகி போச்சு. நிகழ்ச்சி தொடங்கணுமா இல்லையா? கீழே உட்காருங்க. கீழே லைசன்ஸ் உட்கார் ப்ளீஸ். பக்கத்தில் நல்லா உட்கார வைங்கப்பா தம்பி. இன்று மாமேதை கார்ல் மார்க்ஸ் பிறந்த நாள். பண்டிதர் அயோத்திதாசரின் நினைவு நாள். ஆகவே அந்த இருவரும் தலைவர்களுக்கு இப்போது மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்த இருக்கிறோம். மேடையில் இருக்கிறவர்கள் மட்டும் நாங்கள் எழுந்து நிற்கிறோம். நீங்கள் யாரும் எழுந்திருக்க வேண்டாம். அவர்கள் ஏற்பாக திரும்பி உட்கார வைக்க முடியாது. அதனால நீங்க யாரும் எழுந்திருக்க வேண்டாம். மேடையில் இருக்கிற தலைவர்கள் மட்டும் எழுந்து நிற்கவும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் அனைவரும் அமைதி காத்து அகவணக்கம் செலுத்துவோம். அடுத்து
வணங்காமுடி சந்திரனுடைய நினைவு நாள் இன்று மதுரை மாவட்டம் மேலூர் திருவாரூரைச் சேர்ந்த தம்பி 1995 இதே மாதத்தில் இதே நாளில் ஆதிக்க சாதிவெறிகளால் படுகொலை செய்யப்பட்டு போராடி வணங்காமுடி சந்திரனை நினைவு கூர்ந்து சில நொடிகள் அகவணக்கம் செலுத்துவோம். வீர வணக்கம் வீர வணக்கம் மேதை கார்ல் மார்க்சுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பண்டிதர் அயோத்திதாசருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணங்காமுடி சந்திரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். அமைதியாய் அமரவும். தம்பி தம்பி இலக்கடை செல்வராஜ் அவர்கள் இப்போது தலைமையேற்று சுருக்கமாக நம்மிடையே உரையாற்றுவார். நாம் நினைவு கிடைத்த பரிசு தமிழர் நிக்கரை நீக்க வந்த முரசு வீரத்தை சூடும் விருது அவர் வெற்றிக்கு என்று உரிது ஞானத்தை குளித்த வேதம் உயர் மோனத்தில் மூழ்கிய நாதம் வார்த்தைகள் வெற்றி உலா அள்ளி அள்ளி தருவது அவரின் பழக்கம் மத்திய அமைச்சராக்குவது மட்டும்தானே உங்களது ஒரே முழக்கம். நான் இங்க வந்த போது சொன்னாங்க ஏன்னா அட்டகாசமா தங்க தலைவர் கலைஞருடைய மின்னொலி இருக்குது, தளபதியுடைய மின்னொலி உருவ கட் அவுட் இருக்குது, தந்தை பெரியாருடைய கட் அவுட் எல்லாம் இருக்குது, அம்பேத்கருக்கு இருக்குது. எப்படி அனுமதி கொடுக்க மறுத்தாங்கன்னு யோசிச்சேன். கொஞ்சம் சிரமப்படுத்தினாங்க காவல்துறைன்னு சொன்னாங்க. காவல்துறை சிரமப்படுத்துறது எப்பவுமே பழக்கம் தான். எதிர்கட்சியா இருக்கும்போது தங்கத்தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கூட்டத்தை இதே மேடையில இதே இடத்துல தடுத்தாங்க. 8 மணிக்கு தான் வழக்காடு மன்றம் மூலமாக தீர்ப்பு வந்து நடத்தினாங்க. ஆனா நான் நினைக்கிறேன் புயல் காற்றை பொறிட்டப்பாக்குள் முடக்க முடியாது, ஆழ்கடலை அகப்பைக்குள் முடக்க முடியாது, இந்த திருத்தையின் எழுச்சியை கோயம்புத்தூர் முடக்க முடியாது என்பதற்காகத்தான் அவர்கள் யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா நம்மளுக்கு விவரமான ஆளு புள்ளி கிடைச்சா வெள்ளி போட்டுருவான், அகவலை கிடைச்சா ஆகாய விளக்கு ஏற்றிடுவான். வங்காள விரிகுடாவே உருவாக்கின்ற வாய்க்காலை போன்ற இடை கிடைத்தால் போதவனுக்கு. ஆகவே நீங்கள் எவ்வளவு இடையூறு கொடுத்தாலும் சரி, இதோ பாருங்கள் ஒரு மகிழ்ந்து எங்களை கீறி பார்த்தீர்கள், கீறி பார்த்தால் தான் சீறி பாய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை போல காவல்துறை ரொம்ப 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 சாரி, எங்களுக்கு உதவியது இந்த 2 லாரி. யாராலும் சொல்லி கேட்கலையா? நீ மந்திரியாக இல்லாமல் இருக்கலாம், நீ மந்திரியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மன்னனா இருக்கிறாய், எங்களுக்கு அண்ணனா இருக்கிறாய். இதை நான் சொல்லவில்லை, மேலே ஓடுகின்ற கார் சொல்லுகிறது, வள்ளுவர் கோட்ட தேர் சொல்லுகிறது, கங்கை நீர் சொல்லுகிறது, இந்த தமிழக ஊரே சொல்லுகிறது. இந்த தேர்தலிலே ஒரே ஒரு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும். பிராமணர்கள் மட்டுமே தொடர்ச்சியாக ஆட்சியிலே அமைச்சராக இருந்தார்கள். அது ராஜாஜியா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், ஒரு காலத்திலே
கும்பகோணத்திலே குடிமி ராமநாதன் இருக்கட்டும், அல்லது எஸ் வி சேகர் மயிலாப்பூரா இருக்கட்டும், அல்லது ரங்கநாதனா இருக்கட்டும், காரைக்குடி ராஜாவா இருக்கட்டும், டி நகர்ல ஜெயக்குமாரா இருக்கட்டும், பிராமணர்களே தொடர்ந்து வந்து கொண்டிருந்த காலத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரே ஒரு பிராமணரை கூட சட்டசபைக்கு அனுப்பாத தேர்தல் இந்த தேர்தல். அதே போல் ஏதோ சினிமாவில் நடிச்சிட்டாலே அது ஏதோ விசா, முதலமைச்சர் விசா மேல நினைச்சிட்டு இருந்தாங்க. போன இந்த தேர்தலில் தான் நடிகர் சரத்குமார், நடிகர் விஜயகாந்த், நம்மளோட இருந்தாலும் கமலஹாசன், எஸ் வி சேகர், வரிசையா பாத்தீங்கன்னா சீமா, ஒவ்வொரு நடிகர் ராதிகா, நடிகர் அவ்வளவு பேரையும் ஒரே குழியில போட்டு பூட்டி வெற்றி முரசு போட்டிய தேர்தல் இந்த தேர்தல். அதே மாதிரி கடைசியா வர்றேன், இந்த தடவை பானையாப்பா 234 இடத்துலயா 6 இடத்தை கழிச்சது, 228 தான் தேர்தல். உதயசூரி இல்லையா, அண்ணன் வைகோ இல்லையா, அப்ப அந்த 6 எங்களுக்கு தான் அப்படின்னு சில கூட்டம் சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா அத நாங்க சுடுகாட்டு பானை உடைப்போம்னு சொன்னோம். அட முட்டா பானை, அது பொங்கல் பானைடா, அது மக்களுடைய பசி நீக்கின்ற பால் பானையடா என வெற்றி பெற்று 6க்கு 4 இடம் வெற்றி பெற்றது. அதையும் ஒடுக்கப்பட்டோருக்கு 2 இடம் என்று சொன்னால், பிற்பட்டோருக்கு 2 இடம் என சொல்லி இந்த இயக்கம் தலித்துகளுக்கான இயக்கம் விடுதலை சிறுத்தை. ஆனால் தலித்துகள் மட்டுமே இருக்கின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தை என்றால் இல்லை. இங்கே தலித்தல்லாத பாலாஜியும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார், தலித்து இல்லாத ஆளும் சானவாசும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் என்பதை நிரூபித்த தேர்தல். இந்த தேர்தல் முடித்ததற்கு பிறகு நீண்ட நேரம் அரசியல் பேச முடியாது. அருமை என்ன சிதம்பரத்துக்கு போக வேண்டும். நாளைக்கு அங்கீகாரம் பெற்றதற்காக ஒரு நன்றி அறிப்பு கூட்டம், பாராட்டு கூட்டம் நடைபெறுகிறது. ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சாதாரண விஷயம் அல்ல. அங்கீகாரம் வாங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. பாமக என்ற ஒரு கட்சி, அந்த கட்சி பாஜகவுக்கு பின்னாடி போனது, தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்தது. ஆனால் விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணிக்கு வந்தது, அங்கீகாரத்தை உயர்த்தி பிடித்தது. நீங்கள் நண்பர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது, சில நேரங்களில் சிரமங்களை உணர வேண்டும். திமுக கழகம் 23 இடங்களில் பாராளுமன்றத்தில் இருந்தது. 23 இடத்தில் இருந்த பாராளுமன்றத்தில் 2019 இருந்த திமுக தன்னை வருத்திக் கொண்டு நிற்கின்ற போதே 21 இடம் தான் நின்றது. 2 இடத்தை விட்டுக் கொடுத்தது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதிமுகவில் பாராளுமன்ற உறுப்பினராக கணேசமூர்த்தி இருக்கலாம், ஆனால் பாராளுமன்றத்தில் மதிமுக இல்லை. நாம் விடுதலை சிறுத்தையில் 2 உறுப்பினர்கள் இருக்கலாம், ஆனால் பாராளுமன்றத்தில் ஒருவர் மட்டும்தான் இருந்தார். ஆனால் இப்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 இடங்களை பெற்றிருக்கிறோம். மதிமுக தீப்பெட்டி என்று 1 இடம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால், திமுகவும் தன்னை வருத்திக் கொண்டு இடங்களை கூட்டணிகளுக்கு கொடுத்து நம்மளுடைய உழைப்பை அங்கீகாரம் செய்திருக்கிறது. அதை நாம் உணர வேண்டும். அதே போல் திருமாவளவன் என்னப்பா, அவர் சாதாரண அண்ணன் சொன்னாரு, எங்களுக்கு திமுக தவிர வேற ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு யதார்த்தமா சொன்னார். உடனே இவெல்லாம் பேசுறான், கூட்டணி விட்டு போறாரு அப்படின்னு. அது அல்ல. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்கள் வாயிலாக, செய்தித்துறை வாயிலாக நான் தமிழ் உலகத்துக்கு கூறுவேன். யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், மனதை நிலப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் சொல்லுவது தவறான கோணத்தில் அல்ல. பாஜகவில் அது இந்தி கட்சி, அது வட இந்திய கட்சி என்ற நிலை மாறி லேசாக கெட்டி பிடித்து அங்கே கர்நாடகம், அங்கே மராட்டியம், பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, பாண்டிச்சேரி வரைக்கும் வந்தது. தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை கூட தங்க தளபதி அவர்களும் அருமையான எழுச்சி தமிழர்களும் விடவில்லை. ஆனால் அவர் நினைத்தார், பாஜகவினர் நினைத்தார், அண்ணன் திருமாவை பார்த்து மூக்கு மேல் கண்ணாடி, முகவாயில் கருந்தாடி, நாக்கு மேல் தமிழ் சூடி, நலமான ஒரு தமிழ் திருமேனி, நீ எழுச்சி தமிழர் திருமாவா
இல்லை ஈழப்பகவரை அறுத்தெறியும் திருப்பாச்சி அருவாவா என்று பாராட்டிவிட்டு ஈழத்தமிழரின் அடையாளமாக பிற்பட்டோர் அடையாளமாக இருக்கின்ற அருமை அண்ணன் திருமாவை அழைத்து உங்க கூட்டணியில் 2 பேருக்கு வந்துருங்க, ஒரு கேபினட் அமைச்சர் தர்றீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, சொல்லிட்டே இருக்காங்க. பெரிய பெரிய ஆள்லாம் கூப்பிட்டாங்க. ஆனால் மணிமேலின் கழுத்திலே நெக்லஸா இருப்பதை காட்டிலும் கண்ணையின் காலிலே மெட்டியாக நான் இருப்பதை பெருமையாக கொள்கிறேன் சொல்லி அந்த உயர்ந்த பதவியை தூக்கி எறிந்தவர் தான் அருமை அண்ணன். அவங்க அழைச்சாங்களா தூக்கி வீசினாங்கன்னு தெரியாது, ஆனால் அழைப்பார்கள், பாஜகவுல அழைப்பார்கள். அந்த அழைப்பை நினைத்தார். ஏங்க திருநாவுக்கரசு கட்சி நடத்தினாரு, ஒரே ஒரு சீட் அவர் ஜெயிச்சாரு, அந்த கட்சி விட்டு மந்திரி ஆகல. சோபா சிங் ஜெயிச்சாரு, ஒரு மந்திரி ஆகல. மேலாகாந்தி அம்மா ஜெயிச்சாங்க, மந்திரி ஆகல. வாழப்பாடி ராமூர்த்தி ஒரே ஒரு சீட்டு தான் பெற்றாரு, அவர் கேபினட் அமைச்சர் ஆகலையா? மக்கள் செல்வாக்குள்ள எழுச்சி தமிழன் வந்தால் பாஜகவுக்கு எவ்வளவு லாபம். ஆனால் அதையெல்லாம் கருதாமல் தங்க தளபதியுடன் கரங்கோப்பதில் தான் எனக்கு பெருமை என சொல்லி கௌரவத்தை தமிழனுக்கு கொடுத்தவர் அருமை அண்ணன் திருமா அவர்கள். அதை உணர வேண்டும். ரொம்ப நேரம் அரசியல பேசலாம், வாய்ப்பு இருக்காதுங்கிறதுனால கவிதையை பாடி ஒண்ணு மட்டும் சொல்றேன். பறவைகள் தோன்றினால் நதிகள் பக்கம் என்று அர்த்தம், பால்கடல் பொங்கினால் வானில் பௌர்ணமி என்று அர்த்தம், ஆள் இல்லாமல் அடிக்கடி சிரித்தால் என்று அர்த்தம், அழகிய பெண்ணின் தாயார் என்றால் அத்தை என்றே அர்த்தம், தாவிடும் ஓடைகள் நதியின் தங்கைகள் என்று அர்த்தம், தூவிடும் தூரர்கள் மலையின் தோழிகள் என்று அர்த்தம், இரவின் மீது வெள்ளை அடித்தால் விடியல் என்று அர்த்தம், எதிரி வேலை சொல்லி அடித்தால் தங்க தலைமை மீண்டும் முதலமைச்சராக எழுதி தமிழர் வந்துவிட்டார் என்ற அர்த்தம். நான் அதிகமாக கேட்க மாட்டேன், ஒரே ஒரு ஆசை மட்டும் உங்களுக்கு கேட்டுவிட்டு விடுகிறேன். கழுத பிள்ளைக்கு பால் பிடிக்கும், அரசன் பிள்ளைக்கு வால் பிடிக்கும், கண்ணுக்கு மை பிடிக்கும், கவிதைக்கு பொய் பிடிக்கும், கண்ணத்தில் குழி பிடிக்கும், காற்கூந்தல் பெண் பிடிக்கும், தென்னைக்கு கீற்று பிடிக்கும், நெல்லுக்கு நாற்று பிடிக்கும், அவரைக்கு பூ பிடிக்கும், அணிலுக்கு வால் பிடிக்கும், கல்வருக்கு இரவு பிடிக்கும், காதலருக்கு நிலவு பிடிக்கும், ஊருக்கு ஆறு பிடிக்கும், ஊர்வலத்தில் தேர் பிடிக்கும், தமிழுக்கு நா பிடிக்கும், தமிழகத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் அருமையான திருநாள் பிடிக்கும். அவருடைய ஆதரவோடு 2026 மட்டுமல்ல, 2031 மட்டுமல்ல, 2036 முத்துவேல் கருணாநிதி சாருடைய தலைமையில் தான் திமுக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, ராஜராஜனின் வாழை கேட்பேன், வள்ளுவன் எழுதிய கோலை கேட்பேன், மாயக்கண்ணனின் குரலை கேட்பேன், மதுரை மீனாட்சியின் கிளியை கேட்பேன், துக்கம் வராத தூக்கம் கேட்பேன், தூங்கும் போது மணக்க கேட்பேன், நிலவில் நனையும் மணலை கேட்பேன், நீல குயிலின் பாடல் கேட்பேன், நடந்து போக நதிக்கரை கேட்பேன், கிடந்து உருள புல்வெளி கேட்பேன், சின்ன சின்ன கோழியை கேட்பேன், சீக்கிரமாக காயங்கள் கேட்பேன், காலம் கடக்கும் கால்கள் கேட்பேன், மூடி இல்லாத முகங்கள் கேட்பேன், கோழி இல்லாத புன்னகை கேட்பேன், தவணம் வயதில் தாய்ப்பால் கேட்பேன், தாவும் வயதில் உண்மையை கேட்பேன், 5 வயதில் புத்தகம் கேட்பேன், 6ஆம் விரலாய் பேனா கேட்பேன், காசே வேண்டாம் கரலை கேட்பேன், தலையணை வேண்டாம் தாய்மொழி கேட்பேன், தானே உறக்கும் கிழியை கேட்பேன், தலையை கோதும் விரலை கேட்பேன், தமிழக மக்களை அடுத்த முறை ஆட்சியிலே தங்க தலைவர்களை இந்திய தலைவர்களை கேட்பேன், அருமை நிலை மத்திய அமைச்சராக கேபினட் அமைச்சராக ஆக்க வேண்டும் என்று கேட்பேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுதலைகிறேன். அந்த வாழைங்கப்பா
அப்படியே மாலைய அப்படியே தள்ளி விடல. மேடையில் இருக்கவங்க எல்லாம் கீழே இறந்துங்க. எழுச்சி தமிழ் தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அடுத்தபடியாக தம்பி இந்த பகுதியை சார்ந்த வட்டச் செயலாளர் சிவா அவர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு மாலை அணிவித்து வீரவாள் பரிசளிக்க வரவுள்ளார். எல்லாருமே கீழே வாங்க. எல்லாரும் கீழே இருங்க. முருகன் அருள்பாண்டியன் 127 வட்ட செயலாளர் தலைவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். அப்படியே மேலே விட்டு கீழே இறங்குங்க. அப்படியே மேலே விட்டு கீழே இறங்குங்க. ஒருங்கிணைக்க பெற்று சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கிற தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வணிகரணியின் மாநில செயலாளர் இளைக்கடை செல்வராஜ் அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி, நீங்க 4 பேர் என்ன பேசிட்டு இருக்கீங்க? உட்காருங்க. கரிகால் வடவன் அவர்களே மற்றும் சக்திவேல், துளசி, திருவரசன், புதியகுமார், கலைவாணன், ஜான்சன், கௌதமன், புதுவை அகன், சேலம் சீனிவாசன், சீர்காழி விஜயரங்கன், திண்டுக்கல் பொன் வளவன், பொன் அண்ணன், கள்ளக்குறிச்சி கருப்புதுறை, விழுப்புரம் அசோக்குமார், தென்காசி மோசஸ், சிவகாசி செங்கோடரசு, கரூர் கண்மணி ராமச்சந்திரன், திருப்பூர் ஆர்கே தொண்டைமான், கும்பகோணம் முஸ்தபா ராவுத்தர் ஆகிய தோழர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற வணிகரணியின் மாநில பொருளாளர் செங்கதிர் வளவன் அவர்களே,
நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே பங்கேற்று நமக்கு பெருமை சேர்த்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வர்த்தகரணி மாநில செயலாளர் அண்ணன் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களே, உங்களோடு களத்திலே நின்று இந்த விழா சிறக்க பாடாற்றி அமர்ந்திருக்கிற தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வணிகரணியின் மாநில துணை செயலாளர்கள் ஐயாக்குட்டி முருகன் தூத்துக்குடி, விருகை ரமேஷ் விழுப்புரம் சரவணன், திருவள்ளூர் வாசு வளவன், வலசை ரூபகாந்தா, விழுப்புரம் வில்லாளன், நாமக்கல் செங்குட்டுவன், கோவை செல்வகுமார், கடலூர் தடா கணேசன், தருமபுரி ராஜகோபால், கிருஷ்ணகிரி திருமா முனுசாமி, கோயம்பேடு நா ரமேஷ், நாகை அசோக்குமார், வாழப்பாடி ஸ்ரீதர், கடலூர் கருப்பையா, கன்னியாகுமரி மணிகண்டன், நாகை ஜவஹர், கோயம்பேடு வி கு விஜயகுமார் ஆகிய தோழர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வணிகரணியின் அனைத்து மாவட்ட அமைப்பாளர்களே, மாவட்ட துணை அமைப்பாளர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் வழக்குரைஞர் எழில் கரோலின் அவர்களே, இரா ஆதிமொழி அவர்களே, இரா செல்வம் அவர்களே, நா செல்லதுரை அவர்களே, சென்னை மாவட்ட செயலாளர்கள் தேவ ஞான முதல்வன், வழக்குரைஞர் தா இளையா, வழக்குரைஞர் பி சாரநாத், பா வேலுமணி, நா உஷாராணி ஆகிய தோழர்களே, திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அருண் கௌதம் அவர்களே, காஞ்சிபுரம் மேனகாதேவி கோமகன் அவர்களே, செங்கல்பட்டு கேது என்கிற தென்னவன் அவர்களே, வழக்குரைஞர் பொன்னிவளவன் அவர்களே, திருநீர்மலை தமிழரசன் அவர்களே, பொறியாளர் சாமுவேல் அவர்களே, மண்டல செயலாளர்கள் ரூதர் கார்த்திக் அவர்களே, மண்டல துணை செயலாளர் ராவண சங்கு அவர்களே, தென் சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்களே, கோயம்பேடு சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் வியாபாரிகள் சங்கத்தின் பொறுப்பாளர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் கனி வியாபாரிகள் நல சங்கத்தின் பொறுப்பாளர்களே, கோயம்பேடு வாழை இலை சிறு மொத்த வியாபாரிகள் நலச்சங்கத்தின் நிர்வாகிகளே, கோயம்பேடு தொழிலாளர் விடுதலை முன்னணியின் நிர்வாகிகளே, விருகை பகுதி மற்றும் வட்ட செயலாளர்களே, பகுதி நிர்வாகிகளே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற சேமாத்தம்மன் சிவா, மேட்டுக்குளம் அஜித், மல்லி ஜெய் ஆகிய தோழர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னோடிகளே, வணிகரணியின் முன்னணி பொறுப்பாளர்களே, கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் உட்காருங்க. நீங்க உட்கார்ந்தா எனக்கு பேசுறதுக்கு மூடு வரும். கொஞ்சம் உட்காரு, கொஞ்சம் உட்காருங்க. தோழர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதிலே பல சிரமங்களை நம்முடைய தோழர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். சற்றும் நாம் எதிர்பார்க்கவில்லை. வழக்கமாக ஊரக பகுதிகளில் தான், மாவட்ட பகுதிகளில் தான் நமக்கு இது போன்ற நெருக்கடிகள் வரும். அதற்கு காரணம், இந்த இயக்கத்திற்கு அனுமதி கொடுத்தால் பிற சமூகங்களை சார்ந்த சாதி சங்க பொறுப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், அதனால் சிக்கல் வரும் என்கிற அச்சம் இயல்பாக காவல்துறையினருக்கு உண்டு. பிற சமூகங்களை சார்ந்தவர்கள் எதிர்க்கிறார்களோ இல்லையோ, காவல்துறையிலேயே இருக்கிற சாதியவாதிகள் அதை எதிர்ப்பார்கள். பெரும்பாலும் இது ஊரக பகுதிகளில் தான் நடக்கும். சென்னை போன்ற பெருநகரங்களில் அப்படி சாதி அடிப்படையிலான எந்த நெருக்கடியும்
இதுவரை ஏற்பட்டதில்லை. அதிலும் கோயம்பேடு பகுதியில் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது. எந்த சமூகத்தை சார்ந்தவர்களின் குடியிருப்பும் இங்கே தனியே இல்லை. அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு இது நமக்கு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. நம்ம ராசி சரியில்லை என்று கருதுகிறேன், கிரகவாட்டம் சரியில்லை என்று கருதுகிறேன். எங்கு போனாலும் எந்த திசைக்கு போனாலும் நீ நெருக்கடிகளை சந்தித்துதான், எதிர்நீச்சல் போட்டுத்தான், நெருப்பாற்றில் நீந்தித்தான் சாதிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு விதி இருக்கிறது போலும். அப்படி சொன்னால்தான் அவர்களுக்கும் புரியும், நமக்கும் சற்று ஆறுதல் கிடைக்கும். நம்மை நாமே ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல வழி. என்னப்பா செய்ய, நம்ம கரகவாட்டம் சரியில்லை, இதை விட சிறந்த வழி எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெஸ் வச்சிக்காம இருக்கிறதுக்கு இது இந்த ஜோசியம் ஜாதகம் பயன்படும். நமக்கு வேற வழி இல்லைப்பா, நம்ம கரகவாட்டம் சரியில்லை. எங்கேயோ நமக்கு சனியை உட்கார்ந்துருக்கிறான், ஜென்ம சனி உட்கார்ந்துருக்கிறான், பாத சனி உட்கார்ந்துருக்கிறான், என்னென்னவோ சனி சொல்றாங்க, அஷ்டம சனி அப்படின்னு ஏதோ சனி உட்கார்ந்துருக்கிறான். அதனால இப்படிலாம் விளையாடுறாங்க. இதை தாங்கித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம பழகி கொள்ள வேண்டும். இது நம்மை நாமே ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்கு வேறு வழி இல்லை. எனக்கும் லாரிக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. உண்மையிலே நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி அன்னைக்கு நான் சொல்ல போறேன். உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 1979 நான் சென்னைக்கு வரும்போது பியூசி முடிச்சுட்டு, பியூசினா உங்களுக்கு தெரியாது, பிளஸ் 2 இப்ப 12வது சொல்றாங்க இல்லையா, அப்ப அது காலேஜில் பியூசின்னு வச்சிருந்தாங்க. காலேஜுக்கு போனா ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு 11ஆம் வகுப்பு பள்ளிக்கூடத்தில் முடிச்சுட்டு காலேஜில் நேரடியாக போய் டிகிரி சேர முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ட்ரைனிங் மாதிரி ஒரு வருஷம் படிக்கணும். அதுக்கு பேர் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். அதை முடிச்சுட்டு நான் சென்னைக்கு டிகிரி படிக்க வரும்போது, வந்தாலும் போனாலும் பஸ்ஸில் ஏற முடியாது, பஸ்ஸுக்கு கொடுக்க காசு கிடையாது. அப்போ எதில் போவோம்? லாரியில் தான் போவோம். நான் இங்கேருந்து சவுகாரப்பேட்டையில் இருக்கிற லாரி ஸ்டாண்டுக்கு போய் அங்கேயே இடம் பிடிச்சி டிரைவருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறது. இல்லைன்னா மேலே உட்கார வச்சுருவான், காற்று பூத்து அடிக்கும். போய் 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் போய் தொழுதூர் இறங்கணும். அது வரை 4 மணி நேரம் வெளியே உட்காந்துருக்கணும். நான் தொழுதூரில் இறங்கி தான் பஸ் பிடிச்சி திட்டக்குடி போய் திட்டக்குடியிலேருந்து நடந்து அங்கனூர் போகணும். அப்போ பேருந்தில் திருவள்ளூர் பஸ் தான் ரூட் பஸ், டவுன் பஸ் கிடையாதுல்ல, ரூட் பஸ் தான் போகணும். ரூட் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க முடியாது, அவ்வளோ பணம் நம்ம கையில் கிடையாது. அப்போ லாரியில் ஏறி போனால் அதில் 10ல் 1 மடங்கு தான் காசு வாங்குவாங்க. 2 ரூபாயோ 1 ரூபாயோ 3 ரூபாயோ என்ன தான் வாங்குவாங்க, 3 ரூபாயோ 4 ரூபாயோ. அப்போல்லாம் சாப்பாடு 3 ரூபா தான், அதே ஃபுல் மீல்ஸ். இப்போ 3 ரூபாய்க்கு ஒரு இட்லி ஒரு டீ கூட வாங்க முடியாது. இப்போ எவ்வளோ ஒரு டீ? இப்போ 10 ரூபா டீ. அடேங்க அப்பா, 10 ரூபா இருந்தால் அப்போ 3 பேர் ஃபுல் மீல்ஸ் சாப்பிடலாம். நான் சொல்றது 79. அப்போ நான் நிறைய முறை லாரியில ஏறி உட்கார்ந்து தொழுதூர் போய் இறங்குறது உண்டு. அங்கிருந்து வந்தா லாரி கிடைக்காது, சில நேரங்களில் வேன்ல தான் வரணும். சவாரி கொண்டு போய் விட்டுட்டு சும்மா வர்ற வேன் இருக்கு பாருங்க, அவன் அங்கங்க நிறுத்தி டிக்கெட் ஏற்றிக்கிட்டே வருவான். முதல் முறையா நான் மெட்ராஸ் வரும்போது படாத பாடு, நாய் படாத பாடுபட்டேன். ஒரு வேன்ல தான் வந்தது, என்னை ஏற்றிக்கிட்டு வந்தார்கள். அண்ணன் மகாலிங்கன்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணாரு, பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கல, ஒரு வேன் பிடிச்சிக்கலான்ட்டு வேன் பிடிச்சார். ஏற்கனவே அந்த வேன்ல டைட்டா இருக்குது, ஆள் உட்கார்ந்து இடம் இல்லை. ஆனால் இவர் போய் கேட்குறாரு, அவன் சரி ஏறிக்கேன்ட்டான். அவருக்கு வசதியாக ஒரு இடம் கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கல. ஒரு ஆள் தொடமையிலே உட்கார வேண்டியதாகிடுச்சு. அது வண்டி கொடுக்குற நேரம்லாம் கதவு பின் கதவு திறந்துக்குது, அது சரியாக லாக் பண்ண முடியல. பயந்து தூங்காம நான் இவ்வளவு நேரம் மெட்ராஸ் ஆகும்னு நான் நினைக்கல. ஏதோ ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நினைச்சா, அது விடிய அந்த வண்டியில் உட்கார்றதுக்கு வசதி இல்லாம படாத பாடுபட்டு சென்னைக்கு இறங்கினேன். தூக்கமே இல்லை. எங்கேயாவது பளிச்சுன்னு வெளிச்சு தெரிஞ்சா ஆகா மெட்ராஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறது நான். அப்புறம் கேட்டா இல்ல இது உளுந்தூர் பேட்டான்னுவான்.
அப்புறம் ஒரு இடத்துல நல்லா பளிச்சுன்னு கடை திருவிழா இருக்கும், வெளிச்சம்லாம் இருக்கும். சரி மெட்ராஸ் வந்துருச்சு போட்டுருக்கு, இறங்கிடலாம் அப்படின்னு நினைச்சா விழுப்புரம்னுவான். இப்படி பல முறை என்ன எப்பதான் போய் சேருனா விடிஞ்சே போச்சு. வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் முன்னால என்ன இறக்கி விட்டாங்க. நல்லா விடிஞ்ச பிறகு அங்கிருந்து பஸ் பிடிச்சி நேராக கொருக்குப்பேட்டைக்கு தான் போனேன், அம்பேத்கர் நகருக்கு. இப்போ சன்னா ஊர் அங்கே தான் இருக்கு. எனக்கு முதல்ல மெட்ராஸில் போய் ஒரு தெரிஞ்சவங்க வீட்டில் குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி பஸ்ஸு பிடிச்சி டவுன் பஸ் பிடிச்சி நேராக காலேஜ் ஒவ்வொரு காலேஜாக போய் அப்ளிகேஷன் வாங்கி போட்டேன். இது 1979. அப்போ ஊருக்கு திரும்பணும்னா பஸ்ஸு பிடிச்சி போக முடியாது, லாரியில் தான் போவோம். 1979 80களில் கிட்டத்தட்ட 40-45 வருஷத்துக்கு முன்னாடி லாரியில் பயணம் செஞ்சேன். இன்னைக்கு லாரியில் நின்றுட்டு பொதுக்கூட்டம் பேசுறேன். லாரியை நம்ம வந்து இழிவா பார்க்க வேண்டாம். நமக்கு இந்த நிலையை கொடுத்தவங்க வேணா சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். நாங்கள் வந்து திருமாவளவனுக்கு பர்மிஷனே கொடுக்கல, மேடை போட நாங்கள் அனுமதிக்கவே இல்லை, போய் நீ வேணா கண்டெய்னரில் நின்றுக்கோ லாரியில் நின்றுக்கோ எப்படி வேணாலும் பேசிக்கோன்னு சொல்லிட்டேன்னு அவங்க இப்போ டீ குடிச்சிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. டீ இல்லை வேற ஏதாவது குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. எங்களுக்கு லாரினாலும் ஒண்ணுதான், மேடைனாலும் ஒண்ணுதான், தரை என்றாலும் ஒன்றுதான், பெரிய நாற்காலி என்றாலும் ஒன்றுதான். எங்களுக்கு அதில் எந்த வேறுபாடு. உழைக்கிறவனுக்கு எல்லாம் சமம், உழைக்கிறவனுக்கு எல்லாம் ஒன்று. சொகுசா இருக்கிறவனுக்கு தான் எனக்கு பிளாஸ்டிக் சேரா, நான் கம்பீரமா ராஜ சிம்மாசனத்தை தான் உட்காரணுமா, எனக்கு அது என் மயிலுக்கு சமம். அப்படி ஒரு சோஃபாவோட உட்காரணுங்கிறது எனக்கு தேவையே கிடையாது. அப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு நான் வந்து வளர்க்கப்படலை. கட்டாந்தரையில் உட்கார்ந்து தான் நிறைய பொதுக்கூட்டங்களை நடத்திருக்கிறேன், தரையில நின்று தான் பொதுக்கூட்டங்கள் நடத்திருக்கிறேன். காலில் செருப்பு போடாமே பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நான் நடந்திருக்கிற மதுரையில். அப்படி வந்து மக்களோடு மக்கள் நின்று பணியாற்றியவன் திருமாவளவன். எனக்கு எல்லாம் ஒன்று என்று எண்ணுகிற போது எனக்கு பிளாஸ்டிக் சேரும் ஒன்றுதான், ராஜ சிம்மாசனமும் ஒன்றுதான். அதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன், இதையும் நான் குறையாக கருத மாட்டேன். எங்க பெரிய மேடை போட்டு 60-40 அளவுக்கு அகலமான மேடை போட்டு பெரிய ராஜ சிம்மாசனத்தை வந்து உட்கார வைத்து என்னை அதில் அமர வைத்தால் கூட எனக்கு மகிழ்ச்சி வர. நான் வந்தவொடனே அப்படி ஏதாவது வித்தியாசமா ஒரு நாற்காலி இருந்தால் கூட தூக்கிடாந்துருவேன். எல்லாருக்கும் நாற்காலி என்ன போட்டுருக்கு அதே போடும். என்னுடைய 45 வருஷமா இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், 40 வருஷமா இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன டிஃபரெண்டா கூட ஒரு நாற்காலி இருந்தால் எனக்கு பிடிக்காது மேடையில், அது அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சொகுசு பேர் வழி அல்ல நாங்கள். இதே இடத்துல இந்த லாரி கூட கிடைக்கலன்னா எதையாவது ஒரு கட்டையை தூக்கி போட்டு மேலே ஏறி பேசிட்டு போயிருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் பிரச்சார வண்டி வச்சிருக்கிறேன் நம்ம ஆபீஸ்ல இருந்து. ஆனா என்னன்னா அண்ணன் ஒரு ஆளை தான் ஏற்ற முடியும், நானும் அவரும் நின்று இருப்போம். அதான் காசிமுத்து மாணிக்க நிற்கலாம், என் பக்கத்தில் 2 பேர் தான் நிற்க முடியும். மற்றவங்க எல்லாம் இறக்கி விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் மேடையில் நின்று பேசிட்டு போயிருப்போம். மைக்க கொடுக்குன்னு எத்தனை நெருக்கடிகளை தந்தாலும் அந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். மதுரையில அண்ணா நிலையத்து முன்னால நான் நின்றுட்டு இருக்கேன் ராத்திரி 10 மணிக்கு. அப்ப எனக்கு ஒரு கவிதை எழுதணும்னு தோணுச்சு. ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அதுக்கு ஒரு துண்டறிக்கை போடுவோம். அந்த துண்டறிக்கையே ஒரு கவிதை வடிவில் நான் எனக்கு தெரிந்த நடையில் எழுதுவேன். அப்ப ஒரு நிகழ்ச்சிக்காக நான் அப்படியே யோசிச்சுட்டே போறேன். இந்த மதுரைக்கு தெற்க இருக்கிற பூரா அருவாள் தான் வீரத்துக்கு அடையாளம் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு கவிதை எழுதணும்னு எனக்கு தோணுச்சு. அப்ப நான் எழுதின கவிதை 2 வரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். வீரம்னா என்னடா, உனக்கு நெருக்கடி வந்தா கூட கொள்கையிலிருந்து மாறாமல் அந்த நெருக்கடிகளை எல்லாம் தாங்கிக் கொள்வதுதான் வீரம். நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம். வீரம்னா என்ன, தீரம்னா என்ன? 10 பேர் பதுங்கி இருந்து ஒருத்தனை போய் திடீர்னு அமுக்கி முடிச்சு கழுத்து இருக்கிறது பேர் வீரம் கிடையாது.
நோஞ்சான வெட்டிட்டு நான் பெரிய மாவீரன் போட்டுக்கிறது வீரம் கிடையாது. 100 பேர் ஒன்னா சேர்ந்து போய் ஜனம் தூங்கிட்டு இருக்கும் போது திருட்டுத்தனமா குடிசிய கொளுத்திட்டு வர்றது, குச்சி கொடுத்துறது வீரம் கிடையாது. கருப்பங்காட்டுக்குள்ள பதுங்கி இருந்து கல்லெடுத்து அடிக்கிறது பேர் வீரம் கிடையாது. வீரம்னா என்ன நெருக்கடி தந்தாலும் எதிர்த்து இருப்பதுதான் வீரம். அதிலும் கொள்கையில் சமரசம் ஆகாமல் இருப்பேன். நீ மயக்கு மொழிகளால் எங்களை வீழ்த்த நினைத்தாலும், பதவி ஆசை காட்டி எங்களை வீழ்த்த நினைத்தாலும், அச்சுறுத்தி எங்களை வீழ்த்த நினைத்தாலும், ஏற்றுக்கொண்ட கொள்கையில் இருந்து ஒரு அடி கூட, ஒரு அங்குலம் கூட பின்வாங்க மாட்டோம். ஒரு அங்குலம் கூட பின்வாங்க மாட்டோம். இந்த 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலிலும் இதை நிரூபித்து காட்டியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இதை உறுதிப்படுத்தி காட்டியிருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். தேர்தல் அரசியல்னா காம்ப்ரமைஸ் தான் அர்த்தம். தேர்தல் அரசியல்னா சமரசம். தேர்தல் அரசியல்னா கரப்ஷன் தான் அர்த்தம். தேர்தல் அரசியல்னா சந்தர்ப்பவாதத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வதுதான் தேர்தல் அரசியல். ஆனா அதிலும் புதுமையை படைப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இந்தியாவிலேயே வேறுபட்டு இருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். எந்த சூழலிலும் சாதியவாத சக்திகளோடும் மதவாத சக்திகளோடும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு பின்னடைவை சந்திக்க நேர்ந்தாலும் அவர்களோடு தேர்தல் உறவை கூட வைத்துக் கொள்ள மாட்டோம். இதை டிக்ளேர் செய்யறது கூட ஒரு கட்ஸ் வேணும், அதுக்கு ஒரு தில்லு வேணும், அதுக்கு ஒரு கெத்து வேணும். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் இந்திய அரசியல். நாங்க டிக்ளேர் பண்றோம், சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் எந்த சூழலிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். எவனோ வழியில போனவன் அண்ணன் வணக்கம்னு ஒரு சீட்டை கொடுத்தான், வாங்கி பார்த்தா அது மாநாட்டு. உடனே பத்திரிகையில செய்தி போடுறான், பௌர்ணமினா சித்திரை முழுநிலவு நிகழ்ச்சிக்கு திருமாவளவனுக்கு அழைப்பு. உடனே தினமலர்காரன் கொட்டை எழுத்து போடுறான். அது 2 பேரும் ஒன்னா ஆக்குறதுக்கு திமுக தலைவர் முயற்சிக்கிறாரு, 2 பேரும் சமரசமாக போறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு நிலையில் விடுதலை சிறுத்தைகள் சமரசம் செய்து 10 இடங்களில் வெற்றி பெற்று என்ன செய்ய போறோம்? நாக்க வழிக்க போறோமா? என்ன செய்ய போகிறோம்? ஒண்ணுமே வேண்டாம்னு நாங்க இருந்தாலும் இருப்போமே தவிர, பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டு, சாதியவாத சக்திகளோடு சமரசம் செய்து கொண்டு 10 பேரை உள்ள அனுப்புறதுக்கு நான் கட்சியை நடத்த தேவையில்லை. அந்த அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை ஒருபோதும் திருமாவளவன் எடுக்க மாட்டான். கைகோர்த்து களமாட வேண்டும் என்று விரும்பினோம், கைகோர்த்தோம், களமாடினோம். ஆனால் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக என்னை மட்டும் தனிமைப்படுத்தி, என்னை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தலித் அல்லாத சமூகங்களுக்கும் எதிரி என்று காட்டி என் உயிருக்கே உலை வைக்கக்கூடிய அளவுக்கு போனவர்கள். அதையெல்லாம் மறந்துவிட முடியுமா? அப்படி என்ன பதவி சுகம்? அப்படி அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தேவையே இல்லை. ஒருபோதும் அந்த அரசியலை செய்ய மாட்டோம். திருமாவளவனை புரிந்து கொள்ள இன்னும் சில காலம் தேவைப்படும். விடுதலை சிறுத்தைகளை புரிந்து கொள்ள இன்னும் உங்களுக்கு பக்குவம் தேவைப்படும். சராசரி அரசியல்வாதிகளை போல சமரசம் செய்து கொள்ளுகிற சராசரி அரசியல்வாதிகளை போல எங்களை நீங்கள் எடை போட்டு பார்க்கிறீர்கள். அது ஒருபோதும் நடக்காது. நாங்கள் எந்த சமூகத்திற்கும் பகை அல்ல. சில கட்சிகள், சில அமைப்புகள். இந்து சமூகத்திற்கு நாங்கள் எதிரிகள் இல்லை. இந்து சமூகத்தை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிற பாஜக, RSS நாங்கள் எதிர்க்கிறோம், விமர்சிக்கிறோம், அம்பலப்படுத்துகிறோம். பாஜகவை எதிர்ப்பதால் நாங்கள் இந்துக்களை எதிர்ப்பதாகாது. RSS நாங்கள் விமர்சிப்பதால் ஒட்டுமொத்த இந்துக்களையும் நாங்கள் விமர்சிப்பதாக பொருளாகாது. பாமகவை எதிர்ப்பதால் நாங்கள் வன்னியர் சமூகத்தை எதிர்ப்பதாகாது. எங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான் வாழ்கிறோம், வசிக்கிறோம். கோயம்பேட்டில் வந்து பாருங்க, எவ்வளவு தோழர்கள் வன்னியர்களும் ஆதிதிராவிடர்களும் இங்கே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எல்லா சமூகங்களை சார்ந்தவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது போன்ற நெருக்கடிகளை எல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறது. காவல்துறையில் இருப்பவர்களும் சரி, அரசியல் களத்தில் இருப்பவர்களும் சரி,
ஒருவேளை மறந்து போயிருந்தால் நாங்கள் நினைவூட்டுகிறோம். எத்தனையோ அடக்குமுறைகளை தாண்டி வந்திருக்கிறோம். அதையெல்லாம் விவரிக்க முடியாது, ஒரு நிகழ்விலே சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 60 அடி உயரத்தில் திருமாவளவனுடைய மணிவிழாவை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கொடிக்கம்பம் ஏற்றிய பிறகுதான் நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு தருகிறார்கள். எல்லா கொடிக்கம்பங்களையும் அகற்றுங்கள். பாருங்க, சென்னை முழுவதும் திரும்புகிற திசையெல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் விளம்பரம் இருந்தது. ஒட்டுமொத்தமாக சென்னையிலேயே விளம்பரம் எழுதக்கூடாது என்று ஆணை போட்டார்கள். கார்ப்பரேஷன் மாநகராட்சியே போய் எல்லா விளம்பரங்களையும் அழித்தார்கள். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் விளம்பரம் எழுதுகிறார்கள். விளம்பரங்களை அழித்தீர்கள், விழுந்து போனோமா? கொடிக்கம்பங்களை வெட்டி சாய்த்தீர்கள், சாய்ந்து போனோமா? மாவட்டத்திற்குள்ளே நுழையக்கூடாது என்று தடுத்தீர்கள், நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்து விட்டோமே. கடலூர் மாவட்டத்திற்குள்ளே நுழையக்கூடாது என்று தடை விதித்தீர்கள். எந்த திருமாவளவனை கடலூர் மாவட்டத்திற்குள் நுழையக்கூடாது என்று தடுத்தீர்களோ அந்த திருமாவளவன் இன்றைக்கு கடலூர் மாவட்டத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்குள்ளே ஒரு முறைக்கு 3 முறை நுழைந்திருக்கிறான். நுழையக்கூடாது என்றால் நுழைவோம், நடக்கக்கூடாது என்றால் நடப்போம், பேசக்கூடாது என்றால் பேசுவோம், கூட்டம் போடக்கூடாது என்றால் மாநாடே போடுவோம். இதெல்லாம் நான் வெறும் சவடால் விடல, வெற்றி சவடால் விடல, மேடைக்கு பேசல. இதெல்லாம் கடந்த காலங்களில் செய்து முடித்து விட்டு பேசுகிறேன். நடத்தி காட்டி விட்டு பேசுகிறோம், சாதித்து காட்டி விட்டு பேசுகிறோம். எனவே எனது அன்பு தோழர்களே, இதையெல்லாம் நீங்க ஒரு பெரிய காயமா எடுத்துக்காதீங்க. தொடச்சிட்டு இருக்கோம், சட்டையில பட்ட தூசி மாதிரி தொடச்சிட்டு இருக்கோம். நாங்க கஷ்டப்பட்டோம், நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம், எங்களை மேடை போட விடல, எங்களை டென்ஷன் ஆக்கிட்டாங்க, எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ். அதெல்லாம் தூக்கி போட்டு போய் ஜாலியா படுத்து தூங்கணும். இதெல்லாம் நினைச்சிட்டே இருக்க கூடாது. இதை நீ கஷ்டம் நினைச்சா அவங்க இதையே திருப்பி திருப்பி உங்களுக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் சாதாரணமா அப்படி இடது கையால தள்ளி விட்டு போற ஆட்கள் இவங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர்கள் இதற்கு என்னதான் விளக்கம் சொன்னாலும் இது நமக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான், நெருக்கடி தான். நெருக்கடி என்பது நமக்கு திருநெல்வேலி அல்வா போன்றது, அவ்வளவுதான். திருநெல்வேலி அல்வா பிடிக்குமா பிடிக்காதா? சென்னையில் இருக்குங்களா ஸ்ரீமிட்டாய் தான் ரொம்ப பிடிக்கும். உலகத்துக்கு எங்க போனாலும் திருநெல்வேலி அல்வாவுக்கு இணையா ஒரு அல்வாவை நீங்க வாங்க முடியாது. அந்த டேஸ்டே தனிதான். அந்த மாதிரி காவல்துறை நெருக்கடி தருகிற போதெல்லாம் எங்களுக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி. அதை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதே இல்லை. எனது அருமை தோழர்களே, வணிகடியை சார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இது போன்ற நெருக்கடிகளை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதற்கு யார் காரணம், எது காரணம், ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க, இந்த டிஸ்கஷனே வேண்டாம். சோசியல் மீடியாவில் ஏதாவது எழுதுறது அதெல்லாம் கூடவே கூடாது. அதை கடந்து போயிட்டே இருக்கணும். இந்த வேலை முடிஞ்சுதான், இன்னைக்கு முடிஞ்சது, அடுத்து நாளைக்கு என்ன வேலை? 6ஆம் தேதி சிதம்பரத்துக்கு வாங்க, எல்லாம் அங்க தேர்தல் அங்கீகாரம் வெற்றி விழா. அப்புறம் 8ஆம் தேதியிலிருந்து நான் சுற்றுப்பயணம் போறேன். எதுக்கு? 31ஆம் தேதி தமிழ்நாட்டை அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் மாபெரும் பேரணியை, மக்கள் எழுச்சி பேரணியை நாம் நடத்த இருக்கிறோம். எப்படி சிஏஏ சட்டம் வந்தபோது தேசம் காப்போம் பேரணியை நடத்தினோமோ அதை போல மத சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி. எப்போ? மே 31 திருச்சிராப்பள்ளியில. அதுக்கான ஏற்பாடுகள் எப்பயும் செய்யணும். எல்லோரும் நீலச்சட்டை அணிந்து வர வேண்டும். இப்பவே டைலரை பார்த்து அளவு கொடுத்துருங்க. நல்லா ஃபுல் ஹேண்ட், யாரும் ஆஃப் ஹேண்ட் போட்டு வரக்கூடாது, ஃபுல் ஹேண்ட் போட்டு வரணும். முடிஞ்சா சிவப்பு டை கட்டிட்டு வந்துருங்க. டை கட்டுறவங்க டை கட்டுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அம்பேத்கர் மாதிரி கோட் சூட் போடுவாங்க. வாய்ப்புள்ளவங்க அம்பேத்கர் மாதிரி கோட் சூட் போட்டுவாங்க. ஒரு 10,000 பேர் கோட் சூட்டோட நடக்கட்டும் பேரணியில. ப்ளூ பேண்ட், ப்ளூ கோட்டு, உள்ள வெள்ளை சட்டை, சிவப்பு டை, பார்த்தா அம்பேத்கர் மாதிரி இருக்கும்.
அதுக்காக எல்லாம் மீசி எடுத்து வந்துடாதீங்க. அண்ணா அம்பேத்கர் மாதிரி இருக்கணும்னு சொன்னாரு. அது அம்பேத்கர் ஸ்டைல். நம்ம ஸ்டைல் இப்படிதான். நம்ம ஸ்டைல் இப்படிதான். நம்ம அம்பேத்கருடைய மாணவர்கள் தான், ஆனால் நம்முடைய ஸ்டைல் வேற. எனவே 31ஆம் தேதிக்கு தயாராக வேண்டும். 8ஆம் தேதி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் 4 மாவட்டத்துக்கான மண்டல செயற்குழு கூட்டம். 9ஆம் தேதி இல்ல, மாத்திட்டோம். அதுதான் சொல்றேன், மாத்தியாச்சு. ஏற்கனவே சொன்னது தப்பு, அதுல திருத்தம். 8ஆம் தேதி சென்னை 4 மாவட்டங்கள் மட்டும். 9ஆம் தேதி ஒண்ணும் இல்லை. 10ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை 4 மாவட்டம். 10ஆம் தேதி மாலை. அது 11ஆம் தேதி இல்ல, 12ஆம் தேதி இல்ல. 13ஆம் தேதி காலையில மதுரை, மாலையில திருச்சி. 14ஆம் தேதி காலையில சேலம், மாலையில கோவை. திருச்சியில அந்த மாவட்டம் வந்துருது, பெரம்பலூர்லாம். திருச்சியில, மதுரையில தென் மாவட்டங்கள் முழுக்க, திருச்சியில டெல்டா மாவட்டம் எல்லாம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி எல்லாம் ஒரு 7-8 மாவட்டங்கள் ஒண்ணா. அது 13ஆம் தேதி மாலை. 13ஆம் தேதி காலை தென் மாவட்டம் 10-12 மாவட்டம். 14ஆம் தேதி காலையில சேலம், மாலையில கோவை. 15ஆம் தேதி விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி. தோழர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் லைவ்ல. இதுதான் ஆல்டர், திருத்தம் செய்யப்பட்டது. இது மண்டல செயற்குழு கூட்டம். 31ஆம் தேதி மிக முக்கியமான, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி. வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் அரசமைப்பு சட்டத்தில் உயிர் மூச்சு கோட்பாடாக வழங்கப்பெற்ற செக்யூலரிசம் என்கிற மத சார்பின்மையை பாதுகாப்பதற்கான பேரணி. வக்ஃபு திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று பிஜேபி அரசு சொன்னாலும் கூட உண்மையிலேயே அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அதனால் சேவ் செக்யூலரிசம் இதான் ஹேஷ்டாக். நீ போடுற எல்லா பதிவுகளும் கீழே ஒரு 4 கோடு இருக்கு பாருங்க, இப்படி 2 கோடு, 2 கோடு, அது பேர் என்ன? ஹேஷ்டாக். அதுல நீ இங்கிலீஷ்ல சேவ் செக்யூலரிசம் போடணும். சேவ் செக்யூலரிசம் அப்படின்னா மத சார்பின்மையை பாதுகாப்போம். மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தாதே. இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்காதே. மதத்தின் பெயரால் வன்முறைகளை தூண்டாதே. மதத்தின் பெயரால் இந்திய ஒருமைப்பாட்டை சிதைக்காதே. மதத்தின் பெயரால் அரசமைப்பு சட்டத்தை சிதைக்காதே. இதுதான் கோரிக்கை. எனவே 31ஆம் தேதிக்கு நாம் ரெடி ஆகணும். நாளைக்கு காலையில் எழுச்சி நீங்க எல்லாம் டைலரை போய் பார்க்கணும். எல்லாம் பேண்ட் சட்டைக்கு அளவு கொடுக்கணும். புது சட்டை, பழைய சட்டை, கிழிஞ்ச சட்டை போட்டு வரக்கூடாது. அது மாதிரி சட்டையை அயன் பண்ணாம போடக்கூடாது, அயன் பண்ணி போட்டு வரணும். வர்ற ஒவ்வொருத்தரும் வெறும் சட்டை போட்டு வந்தா கூட நல்லா கஞ்சி போட்டு அயன் பண்ணி அழகா போட்டு வரணும். கசங்கின நீல சட்டை போடக்கூடாது. லேடிஸுக்கு ஏற்கனவே யூனிஃபார்ம் கொடுத்தாச்சு, அதே யூனிஃபார்ம் நீங்க தச்சிக்க வேண்டியதான். அதே யூனிஃபார்ம், சீருடை. தோழர்களே, 31ஆம் தேதி நாம் நடத்துவது இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக, தேர்தல் பேரம் பேசுவதற்காக அல்ல, கூட்டணியை தீர்மானிப்பதற்காக அல்ல, நம்முடைய சக்தியை காட்டி இத்தனை சீட்டுகள் வேண்டும் என்று கேட்டு பெறுவதற்காக அல்ல. அதை ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் செய்ய மாட்டோம். எங்கள் வலிமை எங்களுக்கு தெரியும், எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எது தேவை என்பதும் எங்களுக்கு தெரியும். அப்படியே பிராக்டிக்கலாகவும் எதை எங்களால் சாதிக்க முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஆசை எதுவும் இருக்கலாம், நடைமுறை சாத்தியக்கூறுகளை தாண்டி வெறும் கையால் முழம் போட மாட்டோம்.
வெறும் கையால் முழம் போட மாட்டோம். முழம் போடணும்னா ஒரு துணி வச்சிருந்தா தான் முழம் போட முடியும். இப்ப வெறும் கையால் முழம் போட்டு அடங்க முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் பிராக்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், நடைமுறை சாத்தியங்களை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய போராளிகள். நடிகர்களை பற்றிலாம் சொன்னாங்க. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடியே எத்தனை நடிகர்கள் வந்தாலும், எத்தனை இயக்குநர்கள் வந்தாலும், எத்தனை கதாநாயகிகள் வந்தாலும், எத்தனை தலைவர்கள் வந்தாலும் சிறுத்தைகளின் களம் முற்றிலும் வேறானது, முற்றிலும் வேறானது. இந்த களத்திற்குள் அவர்களால் 1 மணி நேரம் தாக்குப்பிடித்து நிற்க முடியாது. கரும்பு வெற்றவன் கரும்பு வெற்ற திறன் உள்ளவனா இருப்பான். கரும்பு கழிக்கிற பெண்கள் அந்த திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. அதை கட்டி போட்டு தலையில சுமந்துக்கிட்டு வர்றது அந்த வேலையும் சில நாள் செஞ்சிட முடியும். ஆனா அந்த கருப்பம்பாலை கொண்டு வந்து அந்த உலையில கொப்பையை கொட்டி அந்த இடத்த நின்று அந்த கந்தை தூக்கி தூக்கி போட்டு சக்கையை தூக்கி தூக்கி போட்டு வேக வச்சு அந்த பால் சுன்ற வரையில நின்று வேலை செய்யலாம் பாருங்க. அது எல்லாராலையும் முடியாது. அது பதத்துக்கு வரும்போது கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டு அப்படியே லேசா இளமஞ்சள் வரும்போது அந்த அணவையெல்லாம் நிறுத்தி அதை எடுத்து தொட்டில ஊத்துவான். அந்த பணியை ஒருத்தர் 2 பேரால செய்ய முடியும். அதுபோல விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அந்த களத்தில் இருக்க முடியும். அதுபோன்ற உழைக்களத்தில் இருக்கிற வேலை விடுதலை சிறுத்தைகளின் வேலை. இது ஏசிக்குள்ள உட்கார்ந்து செய்கிற அரசியல் இல்லை. விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் வீட்டுல ஏசி, இறங்கினா கார்ல ஏசி, இறங்கி போனா ஹோட்டல்ல ஏசி, ரூம்ல இருந்து வெளியே வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்தா ரெஸ்டாரண்ட்ல ஏசி, கொஞ்ச நேரம் அந்த சூரியல நின்று கையை காட்டிட்டு திரும்பி ஏசில உட்கார்ந்து. அதெல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். தாரை தாரையா எங்கள் உடலில் இருந்து வேர்வை ரத்தம் சிந்த சிந்த இந்த களத்திலே பாடுபட்டு இருக்கிறோம். வேர்வை கொட்ட கொட்ட பாடாத்தி இருக்கிறோம். ரத்தம் சிந்த சிந்த பணியாற்றி இருக்கிறோம். கண்ணீர் சிந்த சிந்த பணியாற்றி இருக்கிறோம். ஒப்பாரி ஓலங்களுக்கு இடையிலே பணியாற்றி இருக்கிறோம். ஒருபுறம் காவல்துறையின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் சாதி வெறியர்களின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் மதவெறியர்களின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் அதிகார வர்க்கத்தின் ஆளும் சக்திகளின் அரசியல் சக்திகளின் நெருக்கடிகள், ஊடகங்களின் புறக்கணிப்புகள், இவளையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இதையெல்லாம் அவர்களால் யூகிக்க கூட முடியாது. இதை சொன்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது. நாளைக்கு ஒருத்தன் புதுசா கட்சி ஆரம்பிச்சா கூட அவன் பேரை மேல போட்டு என் பேரை பின்னால போடுவான் ஊடகத்துல. இன்னைக்கு அதுதான் உளவியல், ஊடக உளவியல். நாளைக்கு எனக்கு பின்னால ஒருத்தன் கட்சியை தொடங்கி அவன் அறிக்கை விட்டால் அவன் அறிக்கையை முதல் பக்கத்திலே போடுவான். எனது அறிக்கையை திருமாவளவன் அறிக்கை விட்டால் போடுவான். இல்லைன்னா அந்த பேரும் போட மாட்டான். அவ்வளவு ஈஸியெல்லாம் நம்மளை அங்கீகரிக்க மாட்டார்கள். 25 ஆண்டு காலம், 4 நூற்றாண்டு காலம் தாக்கு பிடித்து இந்த கடத்திலே நின்று இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக, மாநில கட்சியாக நிமிர்ந்து நிற்கிறோம். இதை தக்க வைக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த வெற்றியை தொடர வைக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னும் வெற்றி இலக்கை நோக்கி நாம் முன்னேற வேண்டுமா வேண்டாமா? எனது அருமை தோழர்களே, இதையெல்லாம் சாதிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரே ஒரு தேவையாக இருக்கிறது. பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன். பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு தேவைதான், சகிப்புத்தன்மை என்கிற தேவைதான். அவமானங்களையும் அவமதிப்புகளையும் இழிவுகளையும் தாங்கிக் கொள்ளுகிற சகிப்புத்தன்மை மட்டும்தான் நமக்கு தேவை. என்னோடு நீங்கள் அந்த சகிப்புத்தன்மையோடு பயணிப்பீர்களே ஆனால் உங்கள் கனவு நனவாகும். கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்கிற அரசியலை நம்மால் வென்றெடுக்க முடியும். எனது அருமை தோழர்களே, வணிகர்களின் நலன்கள் குறித்து பேச ஆசை, நேரம் இல்லை. இரவோடு இரவாக நாம் இரவாக பயணம் செய்ய வேண்டும். விடியற் காலை நாம்
தொகுதியிலே ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க வேண்டும். முஸ்லீமோடு உட்கார்ந்து தொப்பி போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கிறான்னு கோவப்படுறான். நீ என்னைக்காவது ஒரு நாள் சங்கர மடத்துக்கு வாங்க கூப்பிட்டுருக்கியா? கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு எதிராக இருக்கிற கும்படையெல்லாம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு காசு கொடுத்து திருமாவளவனை எதிர்த்து தானே யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுங்க. சில சங்கிகள் உங்களுக்கு தெரியும், இந்த சாதியிலே பிறந்த பிழைப்புவாத சங்கிகள். அவன் தான் மாசம் காசு வாங்கிட்டு தான் பேசுறான். யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இது 25 வருஷத்துக்கு முன்னால நான் தமிழ் பெயர் சூட்டுவதற்கான அறிவிப்பு செய்த காலத்திலிருந்து நடக்குது. தமிழ்நாட்டில் 32 அமைப்புகளை, தலித் அமைப்புகளை கூப்பிட்டு இந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பேசினார். உங்க திருமாவளவன் என்ன பண்றாரு தெரியுமா? இந்த ஜனங்களை எல்லாம் ஏமாத்தி கிறிஸ்தவத்தில் சேர்க்கிறார், இஸ்லாத்தில் சேர்க்கிறார். அதனாலதான் அந்த பேரெல்லாம் மாத்துறார், இந்து பேரெல்லாம் மாத்துறார். அந்த ஆளை எப்படி விட்டு வச்சிருக்கிறீங்க? நீங்க போய் பேசுங்க, எதிராக பேசுங்க, இயக்கம் கட்டுங்க. ஒவ்வொருத்தன் கையிலையும் 50,000 1 லட்சம் பணம் கொடுத்தது சாட்சி இருக்கு. அதுக்கு போயிட்டு வந்த தம்பியை ஒருத்தர் சொன்னார், அந்த 32 பேர்ல நான் ஒரு ஆளுங்க, ஆனா நான் பணம் வாங்காம வந்துட்டேன். இந்த பயெல்லாம் போனா, இந்த பயெல்லாம் போனா, அவன் தான் இன்னைக்கு உங்களை திட்டிட்டு இருக்கிறான் என்று சொன்னான். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி செய்தார்னா, ராமசாமிங்கிற பெயரை தொல்காப்பியம் மாத்தி விட, பாலசுப்ரமணியங்கிற பெயரை பாலசிங்கம் மாத்தி விட்டுட, பாக்கியங்கிற பெயரை பாவரசுன்னு மாத்தி விட்டுட. இந்த மாதிரி ஒரே நாள்ல 5000 பேர் புல்லாரெட்டி அவங்கள மாத்தணும். மதுரையில் 5000 பேர் மாத்தணும். அதுக்கப்புறம் தினம் மாத்திக்கிட்டே இருந்தோம், லட்சக்கணக்கான பேர். என்னடா இந்து பெயர்களை பூரா இவன் மாத்துறான்னு அவருக்கு கோபம் வந்துருச்சு. நமக்கு எதிராக இன்னைய வரணும் அந்த வேலை நடந்துட்டு. விடுதலை சிறுத்தைகள் தான் நம்ம மதத்துக்கும் நம்முடைய கோட்பாட்டுக்கும் எதிராக இருக்கிறார்கள். நாங்க மதத்துக்கு எதிராக இல்லை, உங்கள் சதி அரசியலுக்கு எதிராக இருக்கிறோம், உங்கள் அரசியல் கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறோம். நீங்கள் சாதி வாழ்கை என்று சொல்லுகிறீர்கள், நாங்கள் சாதி ஒழிகை என்று சொல்லுகிறோம். நீங்கள் கோல்வாக்கரின் பிள்ளைகள், நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள். நீங்கள் வீர சாவர்கரின் பிள்ளைகள், நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள். எப்படி ஒத்து போகும்? எப்படி ஒத்து போகும்? நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகளாகவும் பெரியாரின் பிள்ளைகளாகவும் இருப்பதால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் உறுதியாக நீடிக்கிறோம். அதிமுக தோல் மீது ஏறி சவாரி செய்கிறது பாஜக. 2021 அதிமுகவோடு கூட்டணி வைத்துதான் இன்றைக்கு இவர்கள் இந்த அளவுக்கு ஆட்டம் போடுகிறார்கள். அவர்கள் வாங்கிய வாக்குகள் எல்லாம் அதிமுக வாக்குகள், அது பிஜேபி வாக்குகள் அல்ல. பிறகு வெளியேறி வந்தார்கள். 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை தனித்து சந்தித்தார்கள். இப்போது மறுபடியும் அதிமுக பிஜேபி கூட்டணி. நாம் யாருக்கும் அறிவுரை சொல்லவில்லை, ஆனால் அச்சத்தை சொல்லுகிறோம். அதிமுக என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே வலுவாக இருந்தால்தான், திமுக அதிமுக என்கிற 2 கட்சிகளும் வலுவாக இருந்தால்தான் பாரதிய ஜனதா என்கிற RSS அரசியல் அணி இங்கே வேரூன்ற முடியாது என்பது கடந்த கால வரலாறு. ஜெயலலிதா அம்மா இருந்த போதும், கலைஞர் இருந்த போதும் அவர்களால் வாழாட்ட முடியவில்லை. இப்ப கலைஞரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. எப்படியாவது உள்ளே ஒரு இயக்கத்தின் தோளில் ஏறி அவங்க ஓட்டை வாங்கி அது எங்க ஓட்டுன்னு காட்டி நாங்க வளர்ந்துருவோம் கற்பனையா கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏன் இடம் கொடுக்க வேண்டும் அதிமுக? இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் இல்லாமலேயே 65, 66 இடங்களில் வெற்றி பெற்றீர்களே. அதிமுக வலிமையோடு தானே இருக்கிறது. அதிமுகவுடைய வாக்காளர்கள் யாரும் சிதறவில்லையே. ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்பதனால் அவர்கள் யாருக்காவது மாற்றி போட்டார்களா? அப்படி நம்பிக்கையோடு இரட்டை இலை சின்னத்திற்கு அவர்கள் வாக்களிக்கிற போது அந்த வாக்குகளை எல்லாம் நீங்கள் அள்ளிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தருகிறோம் என்று நீங்கள் ஏன் பிஜேபிக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறீர்கள்? அது வளர்ந்தால் யாருக்கு ஆபத்து? எந்த கொள்கைக்கு ஆபத்து? எந்த கோட்பாட்டுக்கு ஆபத்து? இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாமா?
இனி எந்த காலத்திலும் மோடியோடு பிஜேபியோடு உறவு வைத்துக் கொள்ளவே மாட்டோம் என்று சொன்னவர் தானே பிராமண சமூகத்தில் பிறந்த ஜெயலலிதா அம்மையாருடைய சபதம். ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்த பெண்மணி ஜெயலலிதா அம்மையாருக்கு பிஜேபி கூடாது என்கிற கருத்தில் உறுதிப்பாடு இருந்தது. மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வா என்று சொன்னவர் தானே. அவருடைய வழித்தோன்றல்களாக இருக்கிற நீங்கள் எப்படி மனசாட்சியை விட்டுவிட்டு பிஜேபியை தோளில் சுமக்க தயாராகிவிட்டீர்கள்? இது யாருக்கு லாபம்? உங்களுக்கு லாபம். அவர்களால் உங்களுக்கு ஒரு தொகுதியில் இருந்து ஒரு 1000 ஓட்டு வருமா? விரல் விட்டு சொல்ல முடியுமா? ஆதாரம் காட்ட முடியுமா? இரட்டை இலை சின்னத்தில் நிற்கக்கூடிய அதிமுக தொண்டனுக்கு பாரதிய ஜனதாவால் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே எத்தனை வாக்குகள் வரும் என்று உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? ஆனால் பிஜேபி காரன் இருக்கிற தொகுதியில் அவன் வாங்க போகிற அத்தனை ஓட்டுகளும் இரட்டை இலைக்கு சொந்தமான ஓட்டுகள். அவன் 30 தொகுதிகளிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தந்தால் யாருக்கு லாபம்? யாருக்கு நட்டம்? இதனால் அதிமுக மட்டுமா பாதிக்கப்படும்? தமிழ்நாடு பாதிக்கப்படுமா படாதா? தமிழ்நாட்டிலே ஒரு நச்சு அரசியல் பரவுமா பரவாதா? மத வெறியாட்டம் தலை தூக்குமா தூக்காதா? எண்ணி பாருங்கள். ஜெயலலிதா அம்மையார் இதையெல்லாம் அறியாமலா அப்படி பேசியிருப்பார்? வெறும் தேர்தல் அரசியல் அடிப்படையிலா அப்படி கருத்து சொல்லி இருப்பார்? தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அந்த கவலையில் இருந்து நான் சொல்கிறேன். எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு வயது தகுதி எனக்கு இல்லை. அரசியல் தகுதியும் எனக்கு நீண்ட நெடிய அனுபவம் இருப்பதாக நான் நம்பவில்லை. அந்த பொருளில் நான் சொல்றேன், நீங்கள் செய்வது வரலாற்று பிழை. திமுகவை வீழ்த்துவதாக எண்ணிக்கொண்டு நீங்களே உங்களுக்கு குழிபறித்துக் கொள்கிறீர்கள் என்று நான் உரிமையோடு சுட்டிக்காட்டுகிறேன். அண்ணன் இங்க சொன்னார், காசிமுத்து மாணிக்கம் அவர்கள். நான் என்ன சொன்னேன்னா, நான் ஏன் திமுகவோட நிக்கிறேன்னு வெளிப்படையா சொல்றேன். அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். சில அற்பர்கள், அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள், சங்கிகளின் எடுபிடிகள், சொம்பு தூக்கிகள், நான் ஏதோ வேற வழியே இல்லாம அங்க கிடக்கிறேன், முட்டு கொடுக்குறேன், தாங்கி பிடிக்கிறேன், 2 சீட்டுக்காக நிற்கிறேன் அப்படின்னு அவதூறு பரப்புகிறார்கள். அந்த கும்பலுக்கு நான் சொல்லவில்லை, என் தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு சொல்லுகிறேன் என்றுதான் அதிலே விளக்கம் தந்தேன். என்ன சொன்னேன் என்றால், எனக்கு ஆப்ஷனா இல்லை, நிறைய ஆப்ஷன். அந்த ஆப்ஷன்லாம் நான் ஏன் ஓபன் பண்ணி வைக்கல? அதை ஏன் நான் ஹோல்டு பண்ணி வைக்கல? நான் நினைச்சா விஜய்கிட்டு ஹோல்டு பண்ணி வைக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஹோல்டு பண்ணலாம். ஏன் பிஜேபி கிட்ட கூட நாளைக்கே போய் இல்லைங்க நாங்க 2 MP உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா மோடி வேணாம்னு சொல்லிடுவாரா? அமித்ஷா வேணாம்னு சொல்லிடுவாரா? இவ்வளவு நாளா எங்களை விமர்சனம் பண்ணீங்க, எங்களை திட்டுனீங்க, கடுமையா பேசுனீங்க, அதனால உங்க 2 ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, 2 MP எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அமித்ஷாவும் மோடியை வேணாம்னு சொல்லிடுவாரா? மிக உயர்ந்த ஒரு அதிகாரியை அழைத்து என்னை பேசினார். இன்னைக்கு சொல்றேன், அகில இந்திய அளவில் டெல்லியில மிக உயர்ந்த அதிகாரியை அழைத்து பேசினார். நான் கையெழுத்து கும்பிட்டு, ஐயா எங்களுக்கு ஏற்றுக்கிட்ட கொள்கைக்கு அழுத்த உடன்பாடு மன்னிச்சு இல்ல, உங்க ஜனங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணலாம் இல்லையா? பிரதமரை வந்து சந்திக்கலாம் இல்லையா? நிறைய ஸ்கீம் வாங்கி கொடுக்கலாம், எஸ்சி மக்களுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கு, அதையெல்லாம் செய்ய சொல்லுவோம். உங்களுடைய அன்புக்கு நன்றியா நான் வரலையா சொல்லிட்டு, இது 100 விழுக்காடு நடந்தது. 100 விழுக்காடு சத்தியம் நடந்தது. கொஞ்சம் நான் மனம் மாறினா என் வாழ்க்கையே வேறுதானே, இந்த கட்சியின் நிலையே வேறுதானே. இப்ப இந்த இடத்துல நீங்க அனுமதி கொடுக்காம உங்களால் தடுத்திருக்க முடியுமா? இங்க வராதுன்னு உங்களால் சொல்லியிருக்க முடியுமா? கடைசி நிமிஷம்ல லாரியில போட்டு கூட்டம் போட்டுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? தட ஓடி வந்து ஐயா வாங்க 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 வாங்க, எங்க வேணாலும் கூட்டம் போட்டுங்க, எப்படி வேணாலும் மேடை போட்டுங்க, அப்படித்தானே உங்களால சொல்ல முடியும்? கையில பகல் இருந்தா. இப்ப இதெல்லாம் தெரியாமல நாங்க இருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த கதவை எங்க வீட்டு கதவை சாத்துறோம், உங்க வீட்டு கதவை இல்ல. இந்த கதவை சாத்துறோம்னா என் வீட்டு பக்கம் யாரும் நுழைஞ்சிடாதீங்கன்னு சாத்துறேன். இந்த பக்கம் கதவை சாத்துறேன், இவன் இந்த பக்கம் நுழைஞ்ச கூடாதுன்னு கதவை சாத்துறேன். இந்த பக்கம் இருக்கிற கதவை சாத்துறேன், ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சிருந்தேன்.
பின்பக்க கதவு எதுவுமே திறந்து வைக்கல. நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இதுல நான் உறுதியாக இருக்கிறோம். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் திருமாவளவனுக்கும் பங்கு உண்டு. இப்ப நீங்க இலக்கண செல்வராஜோட சேர்ந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பிசினஸ் பண்றீங்க. அப்படி ஒரு பிசினஸ் பண்ணும்போது ஒரு பொது இடத்தை பிடிக்கிறீங்க, அது எல்லாருக்கும் பொது தானே. இலக்கண செல்வராஜ் மட்டும் சொந்தம் விட்டுருவீங்களா? அவர் மட்டும் போய் கடையில படுத்துக்கிட்டோம், அவர் மட்டும் கடையில வியாபாரம் பண்ணிட்டு விட்டுருவீங்களா? அடுத்த நாளே பிடிச்சி நோக்கி அவரை, யோ என்னையா நாங்களும் போட்டுருவோம், நீங்களும் அவரை போட்டுருக்கீங்க அப்படிதான். இது இயல்பு தானே, ஹியூமன் நேச்சர் தானே, மனித இயல்பு தான். அரசியல் கூட்டணியும் அப்படித்தான். கூட்டணினா 10 கட்சி அதுல பொருந்தும், 10 கட்சிக்கு அதுல உரிமை இருக்கிறது, 10 கட்சிக்கு அதுல அதிகாரம் இருக்கிறது. அந்த கூட்டணியை உருவாக்கியதில் என்னுடைய இசைவே ஒரு பங்களிப்பு தான். நான் அதில் ஒத்துக்கொள்கிறேன், உடன்படுகிறேன், இணைந்து கொள்கிறேன், நானும் உங்களோடு வருகிறேன், இணைந்து பயணிக்கிறேன் என்று நான் இசைவளிப்பதே ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். அதுவே ஒரு பங்களிப்பு தான், அதுவே ஒரு பார்ட்னர்ஷிப் தான். நாங்க உருவாக்கின முற்போக்கு கூட்டணியை நான் எப்படி பலவீனப்படுத்த அனுமதிப்பேன்? இதுதான் என்னுடைய பார்வை, இதுதான் என்னுடைய அரசியல், இதுதான் என்னுடைய நோக்கம். ஆனால் சிலர் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள். இதையெல்லாம் இந்த மேடையில ஏன் விளக்கம் சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி விமர்சனங்களை யாரும் பொருட்படுத்த வேண்டியதில்லை, பொருட்படுத்த தேவையில்லை. அவங்களுக்கெல்லாம் நீங்க எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கூடாது, அதெல்லாம் பேசவே கூடாது. எவனாவது நம்ம பேரை சொன்னால் ஒரு வெளிச்சம் கிடைக்குன்னு நினைச்சு பேசலாம், படைச்சிட்டு போடணும், போனா பேரை சொல்லி படைச்சுக்கோ, பேரை சொல்லி படைச்சுக்கோ, அவ்வளவுதான். எனது அருமை தோழர்களே, அரசியல் ரீதியாக நாம் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவை உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதில் வெறித்தனமாக வேலை செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். இப்ப 2026 நான் ஒரு மாற்றி சொல்றேன். 2026 திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதை மாற்றி சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதை மாற்றி சொல்ல விரும்புகிறேன். 2026 சனாதன சக்திகள் எந்த சூழலிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது, அதை தடுத்தாக வேண்டும். பிஜேபியோடு சேருகிற யாராக இருந்தாலும் அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள், வீழ்த்தி காட்டினார்கள், அதை சிறுத்தைகள் சாதித்தார்கள் என்று நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. ஊருக்கு போங்க, ஜனங்கள்ட்ட சொல்லுங்க, அண்ணன் சொல்லி இருக்கிறார், நம்ம கட்சி இப்படி முடிவெடுத்துருக்கு, ஒரு ஓட்டு சிந்தக்கூடாது, செதறக்கூடாது. போன தேர்தலில் பார்த்தோம், திமுக வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து சொன்னாங்க, அண்ணன் நம்ம தெருக்கு வந்தாதான் அப்படியே கொத்து கொத்தா வந்து விழுது. மற்ற இடங்கள்ல போனா 100 ஓட்டுல நமக்கு 10 ஓட்டு 7 ஓட்டு 8 ஓட்டு வருது. விடுதலை சிறுத்தைகளின் முகாம் கொண்டா 180 90 கொத்து கொத்தாக விழுது. இது வரலாற்றில் நாம் சாதித்து காட்டியிருக்கிறோம். 2026 தேர்தலில் தீர்மானிக்கும் சக்தி, அரசியல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தி, அரசியல் திசை வழியை தீர்மானிக்கிற சக்தி, சனாதன சக்திகளை பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓட ஓட விரட்டி அடிக்கிற சக்தி விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு களம். அதற்கு இப்போதே நாம் தயாராகும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.